சூரியன் ஏழில் இருப்பது தோஷத்தை ஏற்படுத்துமா என்று சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏழில் சூரியன் இருப்பது தோஷமில்லை, பாதிப்பை கொடுக்காது, திருமணமும் தள்ளி போகாது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். மிதுன லக்கினம், தனுசு ராசி, 3இல் கேது, 4இல் சனி, 7இல் புதன், சூரியன் மற்றும் சந்திரன், 8இல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், 9இல் குரு மற்றும் ராகு. இங்கு லக்னாதிபதி புதன் 7இல் கேந்திரத்தில் இருக்கின்றார். லக்னாதிபதி திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ இருப்பது நல்லது. அதுவும் லக்னாதிபதி சுபக்கிரகமாக இருந்து, அதாவது நல்ல கிரகமாக இருந்து அது திரிகோணத்தில் இருப்பதும், ஒருவேளை லக்னாதிபதி பாவக்கிரகமாக இருந்து அது கேந்திரத்தில் இருப்பதும் நல்லது. இங்கு சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கின்றார்கள். அமாவாசை அமைப்பில் சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கின்றார். அவரோடு சூரியன் மற்றும் லக்னாதிபதி இருக்கின்றார்கள். புதன் இங்கு வக்கிரமாக இருக்கின்றார். சந்திரன் வாக்குஸ்தானாதிபதி, அவரும் லக்னாதிபதியோடு இருக்கின்றார். இங்கு 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி என 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கின்றார்கள். இவர் பேசுவது கூடுதலாக நகைச்சுவையை நோக்கி இருக்கும். புதன் வித்தியாகாரகன், இளம் பெண்களை குறிக்கக்கூடியவர். சந்திரன் தாய்மை அடைந்த பெண்களை குறிக்கக்கூடியவர். அப்போ பெண்களை கௌரவப்படுத்தும் தன்மை இவருக்கு இருக்கும். புதன் இங்கு வக்கிரம் என்பதனால் ட்விஸ்டாக, அதாவது ஒரு வித்தியாசமாக பெண்களை கௌரவப்படுத்துவார். கல்வியை கொடுக்காது. இங்கு புதன் வக்கிரம் என்பதனால் கல்வியை கொடுக்காது. அதோடு புதன் இருக்கும் வீட்டுக்குரியவர் குரு, அவரோடு ராகு இருப்பதால் கல்வி இல்லை. லக்னத்துக்கு 7க்குடைய குரு 9இல் இருக்கின்றார். அவரோட ராகு இருக்கக்கூடாது. இங்கு ராகு சம்பந்தப்படுவதால் மனைவி விடயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம். அங்கு லக்னாதிபதி போயிருக்கின்றார். 2க்கு அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கின்றார். இங்கு 7க்குடைய குரு ராகுவோடு இருப்பது, குடும்பாதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது தாரதோஷத்தை உண்டு பண்ணியது. இவருக்கு 2 மனைவிகள். இதுவே சந்திரனை, அதாவது ராசியை வைத்து பாருங்கள். ராசி அதிபதி குரு ராகுவோடு இருக்கின்றார். ராசிக்கு 7, 8 மற்றும் 9 கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ராசிக்கு 7க்குடைய புதன் அதற்கு கேந்திரத்தில் வக்கிரமாக இருக்கின்றார். குடும்பாதிபதி சனியை உச்சம் பெற்ற செவ்வாய், ராசிக்கு 5, 12 கூடிய செவ்வாய் மிகவும் வலிமையாக இருந்து பார்க்கின்றார். எப்படி பார்த்தாலும் தார விடயத்தில் குடும்ப விடயமும் அடிபடுகிறது. ஆக அப்படி பார்க்கும்போது இவருக்கு 2 மனைவிகள், அப்போ 2 குடும்பம் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். சிம்ம லக்னம், கன்னிராசி, 2இல் சந்திரன், 3இல் சனி, 5இல் கேது, 7இல் குரு மற்றும் சூரியன், 8இல் புதன், 9இல் சுக்கிரன், 11இல் ராகு மற்றும் செவ்வாய். இங்கு லக்னாதிபதியான சூரியன் 7இல் 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். குரு மற்றும் சூரியன் இருக்கும் வீட்டதிபதி சனி உச்சமாக இருக்கின்றார். உச்சமான சனியை குரு பார்க்கின்றார். இங்கு சூரியனோடு குரு சம்பந்தப்பட்டதால் அரசாங்க கௌரவம், ராஜ்ய கௌரவம், ராஜாங்க கௌரவம் எல்லாம் இவருக்கு கிடைத்தது. ராஜாவாக இருந்தார். இங்கு 11இல் செவ்வாய் மற்றும் ராகு இருக்கின்ற அதே நேரம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இருக்கின்றார்கள். இங்கு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவை குரு பார்க்கின்றார். ஸ்தானபலத்துக்கு கிட்ட இருக்கின்றார். அதே போன்று செவ்வாய் 11இல் இருப்பது நல்ல விடயம். செவ்வாயும் வலிமையாக இருக்கின்றார். சூரியனும் குருவோடு சேர்ந்து வலிமையானார். அப்போ 7இல் இருக்கும் சூரியன் இவரை மன்னர் ஆக்கிடுச்சு என்று சொல்லலாம். சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்கள் உச்சமானதால் வீரன் ஆக்கிச்சு. அதாவது இந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவாக இருந்தார், அதே நேரத்தில் மன்னராக இருந்தார், ஒரு வீரனாகவும் இருந்தார் என்று சொல்லலாம். மிகப்பெரிய வீரனாக ஜொலித்து நின்றதுக்கு காரணம் 3ஆம் பாவத்தில் சனி உச்சமாகி அதனை சனியின் வீட்டில் அமர்ந்த குரு பார்த்ததால் ஜொலித்தார். அப்போ 1ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் இந்த 2 பேரும் சேர்ந்து 7இல் இருப்பது அரச பதவியை கொடுக்கணும், அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கணும், பட்டத்தை கொடுக்கணும், அழியா புகழை, உறவா புகழை கொடுக்கணும் என்ற இந்த மாதிரியான அமைப்பு
5ஆம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால்தான் வாழ்கின்ற வாழ்க்கை பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். லக்னத்துக்கு 4க்குரியவரும் செவ்வாய், அதற்கு 10க்குடையவர் குரு சூரியனோடு அதாவது ராஜகிரகத்தோடு சேர்ந்திருந்ததால் மன்னர் சிவாஜியானார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். துலாம் லக்னம், தனுசு ராசி, லக்னத்துக்கு 3இல் கேது, குரு மற்றும் சந்திரன், 7இல் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன், 9இல் ராகு, 10இல் சனி. இங்கு சூரியன், சந்திரன் மற்றும் லக்ன அதிபதி 3மே ஆண் ராசிகளில் இருக்கின்றன. இதனை மகாதன யோகம் என்று கூறுவார்கள். இங்கு சூரியன் உச்சம், அவர் கூட லக்னாதிபதி இருக்கின்றார். ராஜகிரகம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, இந்த 2 ராஜகிரகமும் பவராக இருக்கின்றன. அப்போ தானாகவே அரசாங்கம், அரசு பதவி, பட்டம், புகழ் வந்துதானே ஆகணும். அதே போன்று சூரியனை குரு பார்த்தாலே அரச கௌரவம் வந்துடணும். இங்கு சூரியன் உச்சமாகி கூட தனாதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார். அவர் கூட லாபாதிபதி உச்சம். இங்கு லாபாதிபதி உச்சம், தனாதிபதி ஆட்சி. ஹிட்லர் ஆரம்பித்து வைத்த கம்பெனிகள் எல்லாம் இப்பவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஃபோக்ஸ்வேகன் கார் எல்லாம் அவர் ஆரம்பித்து வைத்தது தான். 9ஆம் இடத்ததிபதியை 5ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றார். 9ஆம் இடத்ததிபதி புதன் 11ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். லக்னாதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி, பாக்கியாதிபதி இவற்றை பஞ்சமாதிபதி பார்க்கின்றார். உலகம் முழுவதும் பேரெடுத்தவர். சந்திரன், சூரியன், செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தால் திரிலோசன யோகம் என்று சொல்வார்கள். இங்கு 7இல் சூரியன் உச்சமாகி அவரோட ஆட்சி பெற்ற செவ்வாய் இருப்பது இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒன்று. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், காதல் ஸ்தானம் என்றும் கூறுவர். சிலர் 5ஆம் இடத்தையும் காதல் ஸ்தானம் என்று கூறுவர். இந்த 2, 11 சேர்ந்து களத்திர ஸ்தானத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க. அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. 2க்கு அதிபதி 7இல் ஆட்சியாக இருப்பது என்பது செவ்வாயுடன் சேர்ந்து தசை நடத்துகிறப்போ முதல் மனைவியை பிரிகின்றார். பின் காதலித்து இன்னொரு திருமணம் செய்கின்றார். அந்த பெண்ணோடு காலம் முழுவதும் வாழ்ந்து இருவரும் சேர்ந்து இறந்தார்கள். முதல் மனைவி இறக்க காரணம் செவ்வாய் 7இல் ஆட்சி, அதனால் பிரிந்து சென்றார். 7இல் சுக்கிரன் இருப்பதும் ஒரு காரணம். தன்னைத்தானே சுட்டு ஏன் இறந்தார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு 2 புறமும் பாவக்கிரகங்கள் இருக்கின்றன. பாவகர்த்தார் யோகத்தில் ஆயுள் ஸ்தானம் மாட்டிக்கொண்டது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் ஆயுள் குறையும். 12ஆம் அதிபதி புதன் வக்கிரமாகி சூரியனோடு நெருங்கி இணைவு. புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை. 12ஆம் பாவம் மோட்சத்தை குறிக்கிறது. அவர் கூட லக்னாதிபதி இருக்கின்றார். அவர் கூட மேரகாதிபதியான 2 7க்குடைய செவ்வாய் இருக்கின்றார். மேரகத்தில் பெரும் பங்கு வகித்தது சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை. இவங்க கூட பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சேர்ந்திருப்பது மோட்ச ஸ்தானாதிபதி வக்கிரமில்லாமல் இருந்திருந்தால் நல்ல விதமாக மரணம் நடந்திருக்கும். 12ஆம் இடம்தானே மரணத்தை காண்பிக்கும். வக்கிரமானதால் தானே சூசைட் பண்ணி மரணம் அடைந்தார். அதுவும் 7ஆம் இடம் மேரகஸ்தானம். சரராசிக்கு 2 7க்கு அதிபதி மேரகாதிபதி என்று சொல்வார்கள். அப்போ அவர் போய் மேரகஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சம் பெற்று பாதகாதிபதியோடு இருக்கிறார். இங்கு காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு, அதுவே துலாத்துக்கு 7ஆம் வீடு, தலையை குறிக்கும். துலாத்துக்கு 2ஆம் வீடு, அதுவே காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. செவ்வாய் இரத்தத்தை குறிக்கும். அப்போ தலையில் சுட்டு மரணமடைந்தார். மற்றும் ராகு இங்கு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் ஆயுள்காரகன் சனி, அதாவது கோச்சார சனி பயணம். அதே போன்று கோச்சார ராகுவும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் பயணம். அதாவது அவர் இறக்கும் அன்றைய தினம், அவர் இறக்கின்ற அன்றைய தினம் பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் ஆயுள்காரகனான சனி, அதாவது கோச்சார சனி பயணம் செய்கின்றார். அதே போன்று கோச்சார ராகுவும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் பயணம் செய்கின்றார்.
லக்கினத்துக்கு 12 கூடிய புதன் அன்றைய தினம் நீசம். அவரோடு லக்கினத்துக்கு 8 கூடிய சுக்கிரன் வக்கிரமாகி இணைவு. அன்றைய தினம் மனதுக்கு காரகனான சந்திரனும் நீசமானார். பாருங்க, 2 7 கூடியவர்கள் மேரகாதிபதிகள். இந்த 7 துப்பாக்கி தோட்டாவை குறிக்கும் செவ்வாய் இருக்கின்றார். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவை கோச்சார குரு வக்கிரமாக இருந்து பார்க்கின்றார். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவும் நிழல் கிரகங்களோடு தொடர்படுகின்றன. அன்றைய தினம் சூரியன் வலுவாக இருந்தாலும் சூரியன் இருக்கும் வீட்டதிபதி அவரது பகைவரோடு சேர்ந்திருக்கின்றார். அதாவது அந்த வீட்டுக்கு 12 மறைகின்றார். ஆக எப்படி அன்றைய தினம் இவரது ஜாதகத்தில் ஆயுளோடு சம்பந்தப்பட்ட சனி, ஜாதகரோடு சம்பந்தப்பட்ட குரு, ஆத்மகாரகன் சூரியன், மனசுக்கு காரகன் சந்திரன் ஆகியோர் வலுவில்லாமல் ஆகிவிட்டனர் என்று பாருங்கள்.